சுதீஷ்ண மகரிஷியின் ஆசிரமம் வருகை. ஸ்ரீராமன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் சுதீஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு செல்ல மனமுள்ளவர் ஆனார். அந்த சமயத்தில் ராமனை தரிசனம் செய்ய நாலா பக்கங்களிலிருந்தும் அநேக மகரிஷிகள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். வால்கீயர்கள், வைகானசர்கள், சமப்ரக்ஷர்கள், மரீச்சிபர்கள் என்ற பெயருள்ள ஹிரண்ய கர்ப்பனுடைய மானச புத்திரர்களான ரிஷிகள் அபூர்வமான தேஜஸோடு கூடினவர்களாகிக் கொண்டு ராமனை வந்து தரிசனம் செய்தார்கள். அவர்களில் சில ரிஷிகள் கீழே விழுந்த காய்ந்த சரகுகளை ஆகாரம் செய்பவர்களும், ஜலத்தை மாத்திரம் ஆகாரமாய் கொள்பவர்களும், வாயுவை பக்ஷிப்பவர்களும், இவ்விதமாக பரமாச்சரியத்தை கொடுக்கும் ஸ்வபாவம் உள்ளவர்களாக விளங்கினார்கள். அந்த மகரிஷிகளோ ஒருவருக்கொருவர் ராமனை பார்க்க வரும் காலத்தில் அபூர்வமான வார்த்தையை பேசிக்கொண்டு வந்தார்கள். அதாவது, சத்தாயும் சித்தாயும் ஆனந்தமாயும் அனந்தமாயும் பிரஜான கணமாயும் ஸ்வப்பிரகாசமாயும் விளங்கி வரும் சர்வ வேதாந்த வேத்யமான பரபிரம்மம்தான் ககுஸ்த வம்சத்தில் அவதாரம் செய்து நமது பாக்யவசத்தால் அப்ராகிருதமான திவ்ய மங்களத்துடன் நம்முடைய திருஷ்டிக்கு யோக்கியமாக விளங்கி வருகிறது. நமது தபசோ தானமோ இப்பொழுதுதான் சபலமாயிற்று. பொருளில்லாதவனுக்கு பொருள் அகப்பட்டால் எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுமோ அதுபோல் ராமனை தரிசனம் செய்து பரமானந்தத்தை நாம் அடைவோம். நமது ஜென்மாவை சபலமாகச் செய்து கொள்வோம், கிருதார்த்தர்களாக ஆவோம் என்று கர்ஜித்து கொண்டு நாலா திக்குகளிலிருந்தும் கூட்டம் கூட்டமாக மகரிஷிகள் வந்து சரபங்கர் ஆசிரமத்திலிருந்த ராமன் வெளியில் வரும் சமயத்தில் ராமனுக்கு சரணாகதி செய்து பகுப்பிரகாரமாக தங்கள் தங்கள் மனோரதத்தை ராமனிடம் தெரிவித்து கொண்டார்கள். சகலமான மகரிஷிகளும் வேதாந்த விசாரம் செய்து பிரம்ம வித்யை தினந்தோறும் அத்தியனம் அத்தியாபனம் என்ற உபாயத்தால் பரிபாலனம் செய்து வருகிற காரணத்தால் ஏற்பட்ட பிரம்ம தேஜஸினால் ஜுவலிக்கிறார்கள். மிகவும் திருடமாக பக்குவத்தை அடைந்த ஞானிகளும் அவர்களே. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்ற 8 விதமான அங்கங்களோடு கூடின யோக கிரமத்தில் மிகவும் பயிற்சியடைந்த சித்த புருஷர்களாகவும் விளங்கி வருகிறார்கள். அவர்களுடைய மனதோ ஏகாக்கிர பூமியிலும் நிரோத பூமியிலும் தான் சஞ்சாரம் செய்ததாக தெரிகிறது. மூடம், சித்தம், விக்ஷிப்தம், ஏகாக்கிரம், நிரோதம் என்ற 5 பிரகாரமாக மனதின் அவஸ்தையானது பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பரபிரம்மத்தினிடத்திலும் ஆசக்தி விசேஷமில்லாமல் லோகத்திலும் அபிமானம் இல்லாமல் இருக்கும் பிராணிகளுடைய மனதை மூடமென்றும், பிரம்ம வாசனையே இல்லாமல் லோக வாசனையிலேயே முழுகியிருக்கும் பிராணிகளுடைய மனது சித்தமென்றும், லோக வாசனையிலேயே அதிக காலம் மனது முழுகியிருந்தாலும் நடுவில் நடுவில் கொஞ்சம் பிரம்ம வாசனை உள்ள மனதை விக்ஷிப்தம் என்றும், எப்பொழுதுமே பிரம்ம வாசனையுள்ள மனதை ஏகாக்கிரம் என்றும், பிரம்மஸ்வரூபத்தில் ஸ்வரூப நாசத்தை அடைந்த மனத்தை நிருத்தம் என்றும் யோக சாஸ்திரத்தில் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த 5 விதமான மனோபூமிகளுக்குள் பிரகிருத்தத்தில் ராமனுடைய சந்நிதியில் காணப்படும் ரிஷிகளோ ஏகாக்கிர பூமியிலோ நிருத்த பூமியிலோதான் நிஷ்டையோடு கூடின மகரிஷிகளாக காணப்பட்டார்கள். இவ்வித மகிமையுள்ள மகரிஷிகள் ராமனை சரணமடைந்து ராமரிடம் பிரார்த்தித்து கொள்கிறார்கள். ஹே ராமா, தேவர்களுக்குள் இந்திரனைப் போல சகல மனிதர்களுக்குள்ளும் நீ பிரதானமாக விளங்குகின்றாய். 3 லோகத்திலும் உன்னுடைய யசஸ்ஸும் பராக்கிரமும் பரவி விளங்குகின்றன. நாங்கள் தங்களிடம் ஒரு யாச்சனம் செய்து கொள்ளப் போகிறோம். அந்த யாச்சனையோ ராட்சசர்களை நிக்கிரகம் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டதாகும். நாங்கள் சொல்லும் வார்த்தையை பொறுமையுடன் கேட்டு எங்களை ரட்சிக்க வேண்டும். எந்த அரசன் பிராணிகளிடமிருந்து கரத்தை கிரகித்து கொண்டு பிராணிகளை ரட்சிக்காமல் உதாசீனமாக இருக்கின்றானோ அந்த அரசனுக்கு அதர்மம்தான் ஏற்படும். தன்னுடைய உயிரைப் போலும் தன்னுடைய புத்திரர்களைப் போலும் தன் பிரஜைகளை எந்த அரசன் ரட்சிக்கின்றானோ அவன் அழிவற்ற கீர்த்தியை அடைந்து சரீரம் போன பின்பும் பிரம்மலோகம் சென்று
அங்கும் சகல தேவர்களாலும் பூஜிக்கப்படுகின்றான். பிராணிகள் செய்யும் தவத்திலோ 1/4 அரசனைச் சேருகிறது. இங்கு கூடியிருக்கும் நாங்களோ மகா தபஸ்விகள். எங்களுடைய தபஸில் அரசனான உனக்கும் பங்கு உண்டு. வானப்பிரஸ்தாசிரமத்தை அடைந்த மகரிஷிகளோ திரள் திரளாக இங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த கூட்டமானது உன்னையே நாதனாகவும் வரிக்கின்றது. இந்த அரண்யத்தில் ராட்சசர்களோ உன்னுடைய பிரஜைகளான இந்த ரிஷிகளைச் செய்யும் ஹிம்சையை சொல்ல சாத்தியம் இல்லை. பம்பா நதி தீரங்களிலும் மந்தாகினி நதி தீரத்திலும் சித்திரகூட்ட பர்வதத்திலும் நாங்கள் வசித்து வருகின்றோம். உன்னுடைய ஆகமனத்தை அறிந்து ராட்சசர்களுடைய பாதையை சகிக்க முடியாமல் உன்னை சரணமடைந்து இதை தெரிவிக்க இங்கு வந்துள்ளோம். எங்களை ரட்சிக்க வேண்டும். நீ நகரத்தில் உள்ளவனானாலும் வனத்தில் உள்ளவனானாலும் நீயே எங்களுக்கு அரசன். உன் தேசமோ பூமண்டலம் யாவுமே. அதில் வசிக்கும் நாங்களும் உன் தேசவாசிகளாகவே ஆவோம். ராட்சச பாதையினின்றும் விடுதலையை அடைவதற்கு வேறு வழியில்லை. ஆகையால் எங்களை கைவிடாமல் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். மகரிஷிகளுடைய வார்த்தையை கேட்ட ராமனும் மிகவும் வினயத்துடன் மகரிஷிகளுக்கு பதிலளிக்கிறார். தபஸ்விகளே, தாங்கள் என்னிடம் இவ்வளவு வினயத்துடன் யாசிக்க வேண்டியது அவசியமே இல்லை. தங்களுடைய கிங்கரன் என்றே என்னை அறிய வேண்டும். தங்களால் எவ்விதமாக ஆக்ஞை எனக்கு ஏற்பட்டாலும் அதை உடன் செய்துதான் தீருவேன். தங்களுக்கு சௌக்கியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற ஒரு வியாஜத்தை கைக்கொண்டு இந்த கோரமான தண்டகாரண்யத்திற்கு வந்தேன். பரமசேஷியான எனக்கு சேஷபூதர்களான தங்களுடைய சம்ரக்ஷணம் அவசியமானதல்லவா? தபஸ்விகளுக்கு சத்ருக்களான ராட்சசர்களே நாசம் செய்து தபஸ்விகளுக்கு அபயத்தை கொடுக்கவே என்னுடைய வரவு என்பதை நிச்சயித்து கொள்ளலாம். நானோ என் பிராதாவான லக்ஷ்மணனோ இருவர்களுடைய பராக்கிரமத்தை ராட்சசர்களும் பார்ப்பார்கள். தாங்களும் அனுபவிக்கப் போகின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு மகரிஷிகளுக்கு ராட்சசவதம் மூலமாக அபயத்தை தருவதாக பிரதிஜை செய்துவிட்டு பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தில் நிச்சயமான மனதுடன் கூடினவராக கொண்டு லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் சகல மகரிஷிகளாலும் வேதகோஷ புரஸ்சரமாக ஸ்லோகிக்கப்படுகிறவராய் கொண்டு சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்குச் சென்றார். சரபங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்தினின்றும் பிரஸ்தானமாகி மந்தாகினி நதியை தாண்டி ஒரு பெரிய மலையை கடந்து பலவிதமான விருட்சங்களாலும் சூழப்பட்டு ரமணீயமாய் விளங்கி வரும் தபோவனத்திற்குள் லக்ஷ்மணன் சீதை இவர்களுடன் ஸ்ரீராமன் பிரவேசித்தார். அந்த தபோவனத்தில் அநேக புஷ்பச் செடிகளாலும் லதா குசுமங்களாலும் கனி வர்க்கங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக விளங்கி வரும் சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்தை ஸ்ரீராமன் தரிசனம் செய்தார். அந்த ஆசிரமத்திற்குள் புலித்தோல் மேல் வீராசன ரூடனாயும் மிகவும் வயதில் முதிர்ந்தவராயும் ஞானத்தாலும் தபஸாலும் விருத்தனாயும் நிர்விகல்ப சமாதியில் ஸ்வரூபானந்தத்தை அனுபவித்து வருபவராயும் விளங்கி வரும் சுதீக்ஷ்ண மகரிஷியை ஸ்ரீராமன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அபிவாதனம் சொல்லி சீதையையும் நமஸ்கரிக்கச் சொல்லி லக்ஷ்மணனும் நமஸ்காரம் செய்த பிற்பாடு அஞ்சலி பந்தத்துடன் நின்று கொண்டு தங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக ஸ்ரீராமன் மகரிஷியினிடம் பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டார். சுதீக்ஷ்ண மகரிஷியும் சமாதி கலைந்து விழித்து கொண்டு திவ்ய சௌந்தரியத்தோடு எதிரில் விளங்கி வரும் ராமனை பார்த்து பரமாச்சரியத்தை அடைந்தார். தன்னுடைய கைகளால் ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆனந்த பாஷ்பத்தையும் பெருகவிட்டு கொண்டு, ராமா, சுகமாக மார்க்கத்தில் வந்து சேர்ந்தாயா? உன்னுடைய பாத தூளி பட்ட மாத்திரத்தில் இந்த ஆசிரமம் மிகவும் புண்ணியமான ஆசிரமமாக ஆகிவிட்டது. உன்னை பிரதீட்சித்து கொண்டுதான் நான் இந்த ஆசிரமத்தில் இந்த பிராரப்த சரீரத்தை தரித்து கொண்டு இருந்து வருகிறேன். என்னுடைய தபோ மகிமையால் எனக்கு பிரம்மலோகத்தில் பதவி கிடைக்கக்கூடியதாக இருந்தும் உன்னுடைய சாட்சாத்காரத்திற்கு அது ஒரு விக்னமென்று நினைத்து அதை உதறி தள்ளிவிட்டேன்.
சரபங்க மகரிஷியை வஞ்சித்தது போல என்னையும் வஞ்சிக்க தேவேந்திரன் இந்த ஆசிரமத்திற்கு வந்தான். இந்திரனையோ இந்திரனால் கொடுக்கப்படும் லோகத்தையோ திருணமாகவே நான் நினைத்தேன். உன்னுடைய ஸ்வரூப தரிசனத்தை காட்டிலும் எனக்கு அவைகள் மேலல்ல. என் தபோ மகிமையினால் எனக்கு கிடைத்த லோகங்கள் எவைகளுண்டோ அவைகளை கூட உன் வசமாக ஒப்புவித்து விட்டேன். அந்த லோகங்களிலும் சீதையுடன் உன் இஷ்டம் போல் நீ சஞ்சாரம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு சுதீக்ஷ்ண மகரிஷியானவர் ராமனிடம் தன்னுடைய வினய பாவத்தை பிரதர்சனம் செய்தார். ராமனும் மகரிஷிக்கு பதில் சொன்னார். தங்களால் நிதியைப் போல் என்னிடம் அர்ப்பணம் செய்து வைத்திருக்கும் சகல புண்ணிய கர்மாக்களுக்கும் மகாபலத்தை அனுபவிக்கும்படி தங்களை செய்கிறேன். உண்மையில் சர்வ கர்ம பலதாதா என்று என்னை தாங்கள் அறிந்த விஷயத்தில் தங்களுடைய ஞானத்தின் பயிற்சியை பற்றி சந்தோஷப்படுகிறேன். தற்காலத்தில் அவித்யினுடைய சம்பந்தத்தால் சுத்த புத்த முக்த ஸ்வரூபமாகிய ஸ்வராஜ்யத்திலிருந்தும் பிரஷ்டன் போல் நானாகி, அந்த அவித்யின் சம்பந்தத்தால் சம்சாரி போலவும் மூடர்களுடைய திருஷ்டிக்கு தோன்றுபவனாகி, கார்ஹஸ்திய தர்மத்தை கைக்கொண்டவனாக மாத்திர மன்னியில் தற்காலத்தில் வானப்பிரஸ்தாசிரமத்தை அவலம்பவித்தவன் போலவும், பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் போலவும் மாயாலோகத்தில் நாட்டியம் செய்து வருகின்றேன். அதை அனுசரித்து தாங்களும் நடந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். சரபங்க மகரிஷியோ தங்களுடைய பெருமையை பற்றி மிகவும் உயர்ந்ததாக என்னிடம் சொல்லியிருக்கிறார். தங்களுக்கு சர்வஜ்ஞத்துவ சக்தியும் உண்டு என்பதையும் நான் அறிவேன். நான் 14 வருஷங்கள் வனத்தில் வசித்தாக வேண்டும். நான் சீதையுடன் ஏகாந்தமாக வாசம் செய்வதற்கு தாங்கள் ஒரு ஸ்தலத்தை குறிப்பிட்டு காட்டி எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பகவானான ஸ்ரீராமன் சுதீக்ஷ்ண மகரிஷியிடம் தெரிவித்து கொண்டார். இவ்விதம் ராமனுடைய வார்த்தையை கேட்ட சுதீக்ஷ்ண மகரிஷியும் மதுரமான வார்த்தையால் ராமனுக்கு பதிலளிக்கிறார். ராமா, என்னுடைய ஆசிரமமே நீ வாசம் செய்வதற்கு மிகவும் அனுகூலமானது. ரிஷிகளுடைய ஆசிரமங்களும் ஆங்காங்கு சமீபத்தில் விளங்குகின்றன. இங்கு என்னுடைய ஆசிரமத்தில் உள்ள என்னுடைய அநேக சிஷ்யர்கள் உனக்கு பரிச்சரியை செய்து தங்களுடைய ஜென்மாவை சபலமாக செய்து கொள்ள சித்தமாயிருக்கிறார்கள். ஆகிலும் சில ராட்சசர்கள் மாறுவேஷம் தரித்து கொண்டு இங்கு சஞ்சரிக்கும் வழக்கம் உண்டு. அதை உத்தேசிக்கும் பொழுது தாங்கள் சீதையுடன் இங்கு வசிப்பது உச்சிதமாகுமா என்று சந்தேகம் ஏற்படுகிறது. யாரேனும் துஷ்ட ராட்சசர்கள் அழகான மான் போல் வேஷம் தரித்து கொண்டு வந்து சீதையை அபகாரம் செய்து கொண்டு போய்விட்டால் அதனால் உனக்கு ஏற்படும் துக்கத்திற்கு நான் அல்லவா காரணமாக நேரும். அதை உத்தேசிக்கும் பொழுது தாங்கள் இங்கு வசிப்பது அவ்வளவு உச்சிதம் இல்லை. மிருகங்களுடைய பாதையை தவிர மற்ற எல்லா விதத்திலும் இந்த ஆசிரமத்தில் சௌகரியம் நிறைந்திருக்கின்றது என்று சொன்னார். அதை கேட்ட ராமனோ, மகரிஷே, அதற்காக தாங்கள் கொஞ்சமேனும் சங்கையை அடைய வேண்டாம். இங்கு வரும் சகல மிருகங்களையும் நான் துவம்சம் செய்து விடுகிறேன். இந்த ஆசிரமத்திற்கு இனி மிருகங்களால் பாதையே இல்லாமல் செய்ய நான் சித்தமாயிருக்கின்றேன். ஆகிலும் தாங்கள் அகிம்சை என்ற தர்மத்தை கைக்கொண்டவர்களானதால் தங்களுடைய எதிரில் நான் மிருகங்களை கொல்லும் பொழுது தங்களுடைய மனதிற்கு கஷ்டத்தை கொடுக்க கூடியவன் ஆவேன். ஒரு தேசத்திலும் ஒரு காலத்திலும் ஒரு வஸ்துவையும் ஒரு பிரயோஜனத்தை கருதியும் சரீரத்தாலோ வாக்கினாலோ மனதாலோ ஹிம்சிக்க கூடாதென்றல்லவா சாஸ்திரங்கள் முறையிடுகின்றன. அந்த அஹிம்சை என்ற விரதத்தை சார்வபௌம விரதம் என்று யோகிகள் சொல்லுவார்கள். அந்த விரதத்தையோ தாங்கள் கைக்கொண்டவர்கள். தங்களுடைய சந்நிதியில் பிறப்பில் வைரமுள்ள பிராணிகள் கூட பரஸ்பரம் துவேஷத்தை விட்டுவிட்டு சௌஹார்தத்தை கொண்டு ஆடுமல்லவா? இவ்வித மகிமையுள்ள தங்களுடைய சந்நிதியில் மிருகங்களை ஹிம்சை செய்வதில் என் மனதும் கொஞ்சம் சங்கையைத்தான் அடையும். க்ஷத்ரியனான எனக்கு அது சகஜமானாலும் தங்கள் சந்நிதியில் அவ்விதம் செய்ய நான் தயங்குகிறேன். ஆகிலும் 2 தினம் மாத்திரம் நான் தங்கள் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு நான் புறப்பட்டு விடுகிறேன். நான் வசிப்பதற்கு தகுதியான இடம் வேறு ஏதாவது தங்களுக்கு தோன்றினால் அதை சொல்லும் பட்சத்தில்
அந்த இடத்திலேயே வசிக்கலாம் என்று என் மனதில் உதிக்கின்றது என்று மகரிஷியினிடம் சொல்லிவிட்டு ஸ்ரீராமன் சாயங்கால சந்தியை உபாசிக்க மந்தாகினி நதி தீரம் சென்றார். நதியில் சென்று பச்சிம சந்தியை உபாசித்துவிட்டு அன்றிரவு மாத்திரம் சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் வசிப்பதாக சங்கல்பித்தார். வேறு பிரதேசம் சென்று மிருகம் போல் வேஷம் தரித்து கொண்டு வந்த ராட்சசர்களையும் துவம்சம் செய்து மகரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு நிர்பந்தத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தார். சுதீக்ஷ்ண மகரிஷியும் ராமனுக்கு சந்தியோபாசனம் முதலான சத்கர்மாக்கள் முடிந்த பிற்பாடு ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேர்களையும் அன்றிரவு தன் ஆசிரமத்தில் சத்காரம் செய்து பூஜித்தார். தபஸ்விகள் பூஜிக்கக்கூடிய திவ்யமான பழங்களையும் கிழங்குகளையும் ராமனிடம் பக்தியுடன் அர்ப்பணம் செய்து ஆதரித்தார். ராமனும் ஸ்வயமாகவே சுதீக்ஷ்ண மகரிஷி தன்னை ஆதரிக்கும் பெருமையை பார்த்து அந்த மகரிஷியினால் கொடுக்கப்படும் பழங்களையும் தான் அன்றிரவு ஆகாரமாக உட்கொண்டுவிட்டு லக்ஷ்மணனுக்கு கொடுத்து புஜிக்க சொன்னார். ராமன் புஜித்த பிற்பாடு சீதாதேவியும் பலானிகளையே ஆகாரம் செய்துவிட்டு அன்றிரவு முழுமையும் சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் சுகமாக காலத்தை கழித்தார். மறுநாள் காலையில் பிரபாத காலத்தில் எழுந்திருந்து மந்தாகினி நதி ஜலத்தில் ஸ்நானம் விதிவத்தாக செய்து சந்தியோபாசனம் முதலான சத்கர்மாக்களையும் அனுஷ்டானம் செய்துவிட்டு அக்னி பகவான், சூரிய பகவான் முதலான தேவதைகளையும் பூஜித்துவிட்டு சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய சமீபம் வந்து பிரதட்சிண நமஸ்காராதிகளால் திருப்தி செய்துவிட்டு தான் பிரஸ்தானம் செய்வதற்கு மகரிஷியினுடைய அனுக்ஞையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மகரிஷி எனக்கு அனுகிரகம் செய்து உத்தரவு கொடுக்க வேண்டும். அநேக மகரிஷிகள் தன் ஆசிரமத்திற்கு நான் வரவேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகையால் ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கும் நான் சென்றுவிட்டு சீக்கிரத்தில் மறுபடியும் தங்களுடைய ஆசிரமத்திற்கு வந்து தரிசனம் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு மகரிஷிக்கு நமஸ்காரம் செய்தார். மகரிஷியும் சுபமான ஆசிர்வாதங்களை செய்து ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து பரம சந்தோஷத்துடன் அனுப்பினார். ராமனும் சுதீக்ஷ்ண மகரிஷியினுடைய ஆக்ஞையை பெற்றுக்கொண்டு மகரிஷிகள் கூட்டம் கூட்டமாக தன்னை அனுசரித்து வர பிரஸ்தானம் ஆனார். 2 அம்பரா தூணிகளை தான் தரித்து கொண்டு கோதண்டம் என்ற வில்லையும் கையில் ஏந்தி கொண்டு கத்திகளையும் கையில் தரித்து கொண்டும் ராமன், லக்ஷ்மணன் இருவர்களும் யுத்த வீரர்கள் போல் பிரஸ்தானம் ஆனார்கள்.